அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்தவர்களே, அல்ஹம்துலில்லா, நாம் 30 நாட்களை கடந்துவிட்டோம். இன்று ரமதான் நம்மிடமில்லை. நம்முடைய கால அட்டவணை ஷெட்யூல் மாறிவிட்டது. அதிகாலை சஹர் இல்லை, மாலை இஃப்தார் இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் மாறவே கூடாது. அதுதான் நம்முடைய இறையச்சம், தக்வா. பலர் கேட்கிறார்கள், ரமதான் முடிந்துவிட்டது, இனி நாம் பழையபடி வாழலாமா என்று. ஒரு முஃமினின் உண்மையான அடையாளம் ரமதானில் மட்டும் தெரிவதில்லை, ரமதானுக்கு பிறகு அவன் எப்படி வாழ்கிறான் என்பதில்தான் இருக்கிறது. திருப்புரானில் அல்லாஹ் அத்தியாயம் 3 வசனம் 102 மிக தெளிவாக எச்சரிக்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ ஹக்க துகாதிஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். பொருள்: நம்பிக்கையாளர்களே, நீங்கள் அல்லாஹுவை அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சுங்கள், இன்னும் நீங்கள் முஸ்லிம்களாக அன்றி மரணிக்காதீர்கள். இந்த வசனம் நமக்கு சொல்லும் செய்தி என்ன? ரமதானில் மட்டும் முஸ்லீமாக இருங்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை, நீங்கள் மரணிக்கும் வரை முஸ்லீமாக இருங்கள் என்கிறான். ரமதான் என்பது ஒரு ரீசார்ஜ் செய்யும் காலம் போன்றது. ஒரு போனை 1 மணி நேரம் சார்ஜ் போட்டால் அது அடுத்த 24 மணி நேரம் உழைக்க வேண்டும். அதேபோல் ஒரு மாதம் நாம் பெற்ற இந்த ஆன்மீக பயிற்சி அடுத்த 11 மாதங்கள் நம்மை பாவங்களிலிருந்து பாதுகாக்க வேண்டும். அல்லாஹுவின் தூதர் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹுவுக்கு மிகவும் விருப்பமான செயல் எதுவென்றால் அது குறைவாக இருந்தாலும் சரி, அதை தொடர்ச்சியாக செய்வதுதான். சஹீஹ் புகாரி. நாம் ரமதானில் 20 ரக்அத்கள் தொழுதோம். இப்போது அது முடியாமல் போகலாம். ஆனால் தினமும் ஒரு 2 ரக்அத் சுன்னத்தையாவது விடாமல் தொழுவோம். ரமதானில் தினமும் ஒரு ஜூஸ் ஓதினோம். இப்போது அது முடியாமல் போகலாம். ஆனால் தினமும் ஒரு பக்கமாவது குர்ஆனை ஓதுவோம். அந்த தொடர்ச்சிதான் உங்களை அல்லாஹ்விடம் நெருக்கமாக்கும். அன்பானவர்களே, ரமதான் சென்றிருக்கலாம், ஆனால் ரமதானின் இறைவன் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறான். 30 நாட்கள் நாம் கட்டியெழுப்பிய அந்த அழகான மாளிகையை அலட்சியம் என்னும் கோடரியால் இடித்து விடாதீர்கள். யா அல்லாஹ், ரமதானில் நாங்கள் பெற்ற இந்த பக்குவத்தை எங்களுடைய கடைசி மூச்சு வரை நிலைத்திருக்கச் செய்வாயாக. எங்கள் இதயங்களில் ஈமான் என்னும் ஒளியை என்றும் அணையாமல் பாதுகாப்பாயாக. ஆமீன். இந்த 2026 ரமதான் தொடர் இத்துடன் நிறைவு பெறுகிறது. இந்த 31 நாட்களும் என்னோடு பயணித்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் ஈருலகிலும் வெற்றியை தரட்டும். கதைகளும் பயான்களும் முடிந்துவிட்டாலும் நம்முடைய அமல்கள் என்றும் தொடரட்டும். உங்கள் துஆக்களில் என்னையும் மறக்காமல் நினைவில் கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.